ஊர் ஊராக சென்று உண்டியல் குலுக்கி பல போராட்டங்களை சந்தித்து ரத்தம் சிந்தி அந்த காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகளை வளர்த்தார்கள். அந்த கட்சியை திமுகவிடம் கொடுத்து வங்கி கணக்கில் பணம் பெற்றுக் கொள்வது குற்றமில்லைதான், அது அவரவர் விருப்பம்தான். ஆனால் ஊரிலேயே நாங்கள் தான் யோக்கிய சிகாமணிகள் என்றும் மற்றவர்கள் எல்லோரும் அயோக்கியர்கள் என்றும் எங்களுக்கு மட்டும்தான் கொள்கை இருக்கிறது என்றும் வேறு யாருக்கும் கொள்கை இல்லை என்றும் பணம் கொடுத்த திமுக ஆட்சியில் இருந்தால் வங்கி கணக்கில் வாங்கிய பாவத்திற்காக வாயடைத்து இருப்பதும், அதே திமுக எதிர்க்கட்சியாக இருந்தால் அவர்களது அஜெண்டாவிற்கு ஏற்றபடி வாயை வாடகைக்கு விடுவதும் பெரும் துரோகம், இழிச்செயல். வங்கி கணக்கில் வாங்கினேன் என நெஞ்சை நிமிர்த்தி கூச்சமில்லாமல் சொல்லும் இவர் அந்த வங்கி கணக்கிற்கு எப்படி பணம் வந்தது என சொல்வாரா? திமுக தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலம் யார் யாரிடம் பணம் பெற்றது, அந்த பணத்தில் இருந்து கூட்டணி கட்சிகளுக்கு பணம் கொடுக்கப்பட்டதா? இது போன்ற கேள்விகளுக்கு பதில் சொல்வாரா? அரசியலை வியாபாரமாக்கிய இந்த வியாபாரிகள் மக்களை முட்டாளென நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களா? வாங்க வேண்டியதை வாங்கிக் கொண்டு மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்காமல் ஒவ்வொரு பிரச்சனையின் போதும் மக்களை ஏமாற்றி திமுகவை காப்பாற்றும் இவர்கள்தான் திமுக எனும் தீய சக்தியை விட கொடிய தீய சக்திகள்.